அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளலாரின் பாடல். அத்தா நான் வேண்டுதல் கேட்டால் புரிதல் வேண்டும், அருட்பெரும் ஜோதியை பெற்றே அகம் கழித்தல் வேண்டும், செத்தாரை மீட்டும் இங்கே எழுப்பிகிடல் வேண்டும், சிறுசபைக்கே அடிமைகளால் செய்வித்தல் வேண்டும், ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உலகாகி உலகியல் நடத்தல் வேண்டும், எத்தாலும் அழியாத திருவடிவில் யானும் எந்தாயும் ஒன்றாகி விளங்கு இனிதுரல் வேண்டுவனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. ஒரு சிறிய கதை. உலகத்தை புரிந்து கொள்வது எப்படி? ஒரு 4 பேரு உலகத்தை புரிஞ்சே கொள்ள முடியல அப்படின்ட்டு ஒரு துறவிட்ட போய் கேட்குறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் அந்த துறவிட்ட கேட்குற உடனே துறவி இந்த மாதிரி உலகத்தை புரிஞ்சுக்கவே முடியல, அதுக்கு ஏதோ தத்துவம் ஏதோ சொல்லுங்க அப்படி கேட்ட உடனே துறவி எனக்கு தெரியலையப்பா அப்படின்றாரு. என்ன துறவி, கஷ்டப்பட்டு நாங்க உங்களை தேடி வந்தா நீங்க டக்குன்னு தெரியலையேன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டீங்க அப்படின்ட்டு அந்த 4 இளைஞர்கள் இந்த துறவியை விடாம கேட்டே இருக்கும் போது, சரி நான் உங்களை இந்த வாகனத்துல ஏற்றி மேல பறந்து போவோம், நான் கீழே ஒரு நடக்கிற செயலை காமிப்பேன், அந்த செயலுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும், அப்படி தப்பா சொல்லிட்டீங்கன்னா அந்த வாகனத்துல இருந்து உங்களை கீழே தள்ளி விட்டுருவோம் அந்த வாகனம் அப்படி சொன்ன உடனே சரின்னு 4 பேரும் போவாங்க. 4 பேரும் போயிட்டே இருக்கும் போது கரெக்டா அந்த மான் குட்டிங்களுக்கு பசிக்கும். அப்புறமா எல்லா மான் குட்டிக்கும் அம்மாவும் சேர்ந்து தண்ணி குடிக்க வரும். இந்த மான் குட்டிங்கெல்லாம் தண்ணி குடிச்சுட்டு அங்க ஓடிடும். இந்த அம்மா மட்டும் தண்ணி குடிச்சுட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து புலி அடிச்சு மான் செத்ததுக்கு அப்புறம் புலியோட குட்டிங்கெல்லாம் பசியோடு இருந்ததால புலியோட குட்டிங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு. ஆனா இந்த சைடு இருக்க மானோட குட்டிங்க அழுதுட்டு இருந்துச்சு அம்மா இல்லைன்ட்டு. மேல ஃபர்ஸ்ட் அவர் வந்துட்டு இந்த சைடுல எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இவன் ஃபர்ஸ்ட் ஒருத்தன்ட்ட கேட்கறாரு, இதுக்கு எனக்கு விளங்கம் சொல்லு அப்படி கேட்ட உடனே, இது ரொம்ப தப்பு, அந்த புலி எதுக்கு அந்த தாய் அடிச்சிச்சு, அதனால இன்னும் அந்த புலி வந்துட்டு அந்த தாய் அடிச்சனால அதோட குட்டிகள்லாம் அழுதுட்டு இருக்கே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த வாகனம் இவனுக்கு கீழே தள்ளி விட்டுருது. அப்புறமா இன்னொருத்த வந்து சொல்றான், இல்ல சரி அந்த புலியோட குட்டிகள்லாம் பசியோட இருந்தனால இந்த புலி அடிச்சு மான கொடுத்தனால புளிங்க சாப்பிட்டு பசியை தீர்த்துக்குச்சுன்னொடனே இது சரி அப்படின்னு சொன்னோடனே அவனையும் இந்த வாகனத்துல இருந்து தள்ளி விட்டுருது. அப்புறமா 3வது ஒருத்தங்கிட்ட கேட்கறாரு, இது என்னது அப்படின்னு கேட்ட உடனே இது தப்பும் இருக்கு சரியும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை அவனையும் இந்த வாகனம் கீழே தள்ளி விட்டுருது. அப்புறமா லாஸ்டா ஒருத்தன், ஏடா 3 பேர்த்தையும் கீழே தள்ளி விட்டுருச்சு, நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு நம்ம என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்றாரு. இதே பதில் தான் அந்த குருவும் சொல்லியிருப்பாரு. அப்ப இவங்க நம்ப மாட்டாங்க. அப்புறமா இவன் தெரியலன்னொடனே அந்த வாகனம் இவனை கீழே தள்ளி விட்டுல 2 பேரும் சேர்ந்து பயணிக்கிறாங்க. அப்புறமா தான் இந்த கதையில இருந்து தெரியுது, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த தெரியும் சொல்லிடணும். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லாம இருக்கிறதும், தெரியாத விஷயத்த தெரியும் சொல்லிட்டு சொல்றதும் அது தப்பு. நன்றி, வணக்கம்.